friends, welcome to our channel TNPSC Shortcuts. நம்ம இன்னைக்கு ஹிந்து ரிலிஜியஸ் எக்ஸாம்ல வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான் பார்க்க போறோம். அதாவது சைவ வைணவ ஆகமங்கள் படி கடவுளுக்கு எந்தெந்த வாகனம் அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்மளுக்கு நார்மலா இப்ப முருகர், விநாயகர், சிவன் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அது போக சில விஷயம் இப்ப வருணன், அக்னிக்குலாம் நம்மளுக்கு வாகனம் தெரியாது. சோ படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, மகா கணபதி. கணபதிக்கு பிள்ளையாருக்கு மூஞ்சர், வேல்முருகன் அதாவது முருகருக்கு மயில், சிவபெருமானுக்கு காளை அல்லது நந்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு லயன், அதாவது அம்மன் அப்படின்னு சொல்லும் போது லயன் தான் இருக்கும். மகா விஷ்ணு, விஷ்ணுக்கு கருடர், பைரவருக்கு நாய், சாஸ்தாக்கு குதிரை, ஐயப்பருக்கு புலி, சனீஸ்வரன் அதான் சனேச்சரன் அப்படின்னு கொடுத்துருக்கு. சனீஸ்வரருக்கு காகம், கல்கி குதிரை அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுதான் குழப்பம், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. விஷ்ணுக்கு கருடர், பைரவருக்கு நாய், சாஸ்தாவிற்கு குதிரை வரும். ஐயப்பன் புலி, சனீஸ்வரன் காகம், கல்கி குதிரை. அடுத்தது இந்திரன். இந்திரனுக்கு பாருங்க யானை தான் சொல்லியிருக்கு. லட்சுமி அதாவது அவங்க மலர்கள் கேட்பாங்க. லட்சுமி அப்படின்னு சொன்னா செந்தாமரை, சரஸ்வதி அப்படின்னு சொன்னா வெண்தாமரை. சரிங்களா? லட்சுமி செந்தாமரை, அவங்களுக்கான வாகனம் பாத்தீங்கன்னா ஆந்தை. சரஸ்வதி வெண்தாமரை, அவங்களோட வாகனம் அன்னம் அதாவது வாத்து, ஸ்வான் சொல்லுவோம்ல அது. கங்கா தேவி அவங்களுடைய வாகனம் முதலை. மன்மதன் அப்படின்னு சொல்ற ரதி, அவங்களுடைய வாகனம் கிளி. குபேரனுடைய வாகனம் மனிதன், கிளி, குதிரை, கீரி. நாலன்னா சொல்லியிருக்கு. மனிதன், கிளி, குதிரை, கீரி, இந்த நாலுமே குபேரனுடைய வாகனமா சொல்லியிருக்கு. விஷ்ணுவோடைய வாகனம் பாம்பு தான், சேஷா பாம்பு தான் விஷ்ணுவுடைய வாகனம். கண்ணன் அதாவது கிருஷ்ணருடைய வாகனம் பாத்தீங்கன்னா ஆலை இலை. ஆலை இலை அதாவது பேனியன் லீஃப், அதாவது இலையை தான் சொல்லியிருக்கு கிருஷ்ணருடைய வாகனமா. பிரம்மாவுடைய வாகனமும் ஸ்வான் தான், அதாவது அன்னம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். கார்த்திகேயனுடைய வாகனம் பாருங்க காண்டாமிருகம். இதெல்லாமே நம்மளுக்கு தெரியாது. லட்சுமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஆந்தை, சரஸ்வதி அவங்களுக்கு அன்னம், கங்காதேவி முதலை, குபேரன்னா மனிதன், கிளி, குதிரை, கீரி நாலுமே வரும். விஷ்ணுக்கு பாம்பு, கண்ணனுக்கு பேனியன் லீஃப் அதாவது ஆலை இலை, பிரம்மாக்கு ஸ்வான் அன்னம், கார்த்திகேயனுக்கு காண்டாமிருகம் காக்கா. கம்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது சண்டி தேவி. சண்டி தேவிக்கு பன்றி அல்லது வராகம். பன்றி முகம், பன்றி தான் சண்டி தேவியோடைய வாகனமா சொல்லியிருக்கு. சிந்தியின மகான், அதனுடைய சிந்தியின மகானுடைய வாகனம் மீன். அதாவது இந்த பேர்லாம் நம்ம ஊர்ல கிடையாது, பட் நார்த் இந்தியாஸ்ல எல்லாம் உண்டு. ஸோ அதனாலதான் கொடுத்துருக்காங்க. சிந்தியின மகானுடைய வாகனம் மீன். அதே மாதிரி வருண பகவான், வருணன் அவருக்கு வருணனுக்கு எந்த வாகனம் பாத்தீங்கன்னா ஷார்க் அல்லது crocodile அப்படின்னு சொல்லியிருக்கு. முதலைய சொல்லியிருக்கு, இல்லைன்னா ஷார்க். அக்னிக்கு என்ன வாகனம் பாத்தீங்கன்னா ஆடு. துர்க்கைக்கு என்ன வாகனம் பாத்தீங்கன்னா கலைமான். அதாவது நிறைய பேர் துர்க்கை அப்படின்னு ஒண்ணு சிங்கம்லாம் சொல்லுவாங்க, சிங்கம், கிளி அப்படிலாம் சொல்லுவாங்க. துர்க்கைக்கு என்ன வாகனம் பாத்தீங்கன்னா கலைமான். மருத் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மான். நேபாளத்துல இருக்கக்கூடிய லட்சுமிக்கு ஆமை. வங்காளத்துல இருக்கக்கூடிய லட்சுமிக்கு ஆந்தை. துர்க்கைக்கு தான் புலி அல்லது சிங்கம். சரிங்களா? அதாவது துர்க்கை அப்படின்னு சொல்லும் போது சிலதுல புலி, சிங்கம் கொடுத்துருக்காங்க, கலைமானும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஆப்ஷன் பார்த்துட்டு பண்ணுங்க. ஸோ இது கன்ஃபியூஷனா தான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். அடுத்தது சாமுண்டி. சாமுண்டிக்கு என்ன வாகனம்னு பாத்தீங்கன்னா ஆந்தை, அவுல் சொல்லியிருக்கு. அடுத்தது கழுதை. கழுதை யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி தேவர்கள், இந்திரா, அக்னி எல்லாமே கழுதைய சொல்லியிருக்கு. பிணவாகனம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நிருத்திக்கு பிணவாகனம். சூரியனுக்கு என்ன வாகனம் பாத்தீங்கன்னா 7 குதிரைகள் தான் சூரியனுடைய வாகனம். ராகுக்கும் சஷ்டிக்கும் பூனை வாகனம். ரதிக்கு என்ன வாகனம் பாத்தீங்கன்னா புறா வாகனம். இதெல்லாம் பாத்துக்கோங்க. அதாவது நிருத்திக்கு பிணவாகனம், சூரியனுக்கு 7 குதிரைகள், ராகு சஷ்டிக்கு எல்லாம் பூனை, ரதிக்கு புறா, கழுதைக்கு அஸ்வினி தேவ அதாவது இந்திரா, அக்னி, அஸ்வினி தேவர்களுக்கு கழுதை வாகனமா சொல்லியிருக்கு. நம்மளுக்கு கன்ஃபியூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா துர்க்கைக்கு கலைமானு சொல்லியிருக்காங்க, புலி அல்லது சிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.